வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிங்கிள் ஃபேஸ் சம்மர்சூல் மோட்டாரோட பேனல் எப்படி வேலை செய்யுது, அப்புறம் சிங்கிள் ஃபேஸ் சம்மர்சூல் மோட்டாரோட காயில் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆர்ஓபி தமிழா. நான் உங்கள் ராஜகுரு. கண்டிப்பாக நம்ம வீடியோவை பார்க்குற எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய தகவல் உங்களை முழுமையாக அடையும். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலையும் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அதே போல் நம்ம பதிவிடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே ஒரு நான் ஸ்கில்டு டெக்னிக்கல் பீப்புளை கூட ஸ்கில்டு டெக்னிக்கல் பீப்புளாக மாற்றும் அப்படிங்கிறதுல எந்த வித ஐயப்பாடும் இல்லை. கண்டிப்பாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிங்கிள் ஃபேஸ் சம்மர்சூல் பம்போட கண்ட்ரோல் பேனலை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த சிங்கிள் ஃபேஸ் சம்மர்சூல் பம்போட கண்ட்ரோல் பேனல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு வோல்ட் மீட்டர் கொடுத்துருக்குறாங்க, அதே போல் ஒரு அம்மீட்டர் கொடுத்துருக்குறாங்க. இந்த வோல்ட் மீட்டர் எதுக்காக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளோ வோல்டேஜ் இந்த ஸ்டார்டருக்கு இன்புட்டாக வருது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு வோல்ட் மீட்டர் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் ஒரு அம்மீட்டர் கொடுத்துருக்குறாங்க, மோட்டார் எவ்வளோ கரண்ட்டை எடுக்குது அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு அம்மீட்டர் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒரு எம்சிபி ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எம்சிபியோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கண்ட்ரோல் பேனலை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு, அதாவது ஸ்டார்டரை ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் இந்த எம்சிபியை தான் யூஸ் பண்ணுறோம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் ஓவர்லோடு ப்ரொடக்ஷனாகவும் இந்த எம்சிபி ஆக்ட் ஆகும். ஓவர்லோடு ப்ரொடக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மோட்டார் எடுக்கக்கூடிய கரண்ட் 10 ஆம்பியர் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த எம்சிபி செலக்ட் பண்ணியிருக்கிறோம். அப்போ இன்கேஸ் 10 ஆம்பியருக்கு மேலே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த எம்சிபி ட்ரிப் ஆகிறதுக்காக வேண்டி ஓவர்லோடு ப்ரொடக்ஷனாகவும் இந்த எம்சிபியை தான் இந்த ஸ்டார்டரில் யூஸ் பண்ணுறாங்க. இதில் ஒரு க்ரீன் கலர் புஷ் பட்டன் கொடுத்துருக்குறாங்க. க்ரீன் கலர் புஷ் பட்டன் கொடுத்துட்டு அதுக்கு கீழே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, do not press more than 5 seconds அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எதனால் 5 செகண்டுக்கு மேலே அதை அழுத்தி பிடிக்கக்கூடாது அப்படின்னா, 5 செகண்டுக்கு மேலே அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா சர்க்கியூட்டோட ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் கனெக்ட்லேயே இருக்கும். அப்போ ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் வெடிச்சிடும். அதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் do not press more than 5 seconds அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, இந்த க்ரீன் கலர் புஷ் பட்டனை தான் ப்ரெஸ் பண்ணி பிடிக்கணும். இந்த எம்சிபியை ஆன் பண்ணினீங்க அப்படின்னா மோட்டார் ஆன் ஆகிடும். இந்த க்ரீன் கலர் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு மோட்டாருக்கு பவர் கிடைக்காததுக்கு முன்னாடியே நான் க்ரீன் கலர் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுறேன். அப்போ ஸ்டார்டிங் கெப்பாசிட்டரில் ஏற்படக்கூடிய ஆர்க்கை ஃபஸ்ட்டு மோட்டார் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ரீன் கலர் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுனால அந்த ஆர்க்கை அவாய்ட் பண்ணுறோம். அந்த ஆர்க்கை அவாய்ட் பண்ணுறதுனால இந்த சுவிட்சோட லைஃப்பை அதிகமாக கொண்டுட்டு போகலாம். அதாவது என்னென்னா, இப்போ சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த எம்சிபி ஆன் பண்ணுவாங்க, ஆன் பண்ணி விட்டுட்டு இந்த க்ரீன் கலர் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணுறது தப்பு. இதோட ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டு இதை ப்ரெஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் இதை ஆன் பண்ணணும். இதுதான் ப்ரொசீஜர். அப்படி இல்லாமல் இதை ஆன் பண்ணிவிட்டு இதை ஆன் பண்ணும்போது நீங்களே பார்க்கலாம், இதில் ஒரு ஸ்பார்க் வரும். அதாவது எலக்ட்ரிக்கலில் ஆர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்க்கை அவாய்ட் பண்ணணும். அந்த ஆர்க்கை அவாய்ட் பண்ணல அப்படின்னா இந்த புஷ் பட்டனோட கான்டாக்ட் ஜாம் ஆகிடும். அப்போ ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி கரெக்டாக வேலை செய்யாது. அதனால் உங்கள் மோட்டார் அடிக்கடி ஓவர்லோட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் ஒரு ரன்னிங் கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க. ரன்னிங் கெப்பாசிட்டர் ஸ்டார்டிங் கெப்பாசிட்டரோட டீட்டெயிலெலாம் எனக்கு தெளிவாக தெரியணும் அப்படின்னா, நம்ம வீடியோ இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வீடியோ சிங்கிள் ஃபேஸ் சம்மர்சூல் பம்ப் ஒயரிங் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் பேனலோட ஒயரிங், எல்லா ஒயரிங்கோட டீட்டெயிலும் அதில் தெளிவாக கொடுத்துருப்போம், தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக அதை பார்க்காதவங்க அதை பாருங்கள். இதில் ஒரு 5-வே கனெக்டர் கொடுத்துருக்காங்க. இந்த 5-வே கனெக்டரில் ஃபஸ்ட்டு 2 டெர்மினலில் இன்புட் ஃபேஸாக கனெக்ட் பண்ணுறோம். அதை எப்படி செக் பண்ணலான்னா, ஒரு கிளாமீட்டர் மூலியமாக செக் பண்ணலாம். ஒரு கிளாமீட்டரில் 750 அப்படிங்கிற வேல்யூவில் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இன்புட் டெர்மினல் 2த்துலேயும் கிளாமீட்டரோட ப்ரோபை கனெக்ட் பண்ணுறேன். அப்போ எனக்கு காமிக்கக்கூடிய வேல்யூ 240 அப்படின்னு சொல்லி காமிக்குது. அடுத்த 3 டெர்மினல் பார்த்தீங்கன்னா மோட்டாரோட வைண்டிங்கை கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். அதாவது டெர்மினல் 3 பார்த்தீங்க அப்படின்னா ரன்னிங் வைண்டிங்க, டெர்மினல் 4 ஸ்டார்டிங் வைண்டிங்க, டெர்மினல் 5 பார்த்தீங்கன்னா காமன் டெர்மினலாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது மோட்டார்லேருந்து வரக்கூடிய கேபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெட், எல்லோ, ப்ளூ அப்படின்னு சொல்லி 3 கேபிள் வருது. அந்த 3 கேபிளையும் 3, 4, 5ல் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டார்டிங் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா கம்மியான வேல்யூவாக இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா,
ஸ்டார்டிங் வைண்டிங்கோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும், ரன்னிங் வைண்டிங்கோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும். இப்போ ரெட்டு டு ப்ளூ செக் பண்ணுறேன். மீட்டரை வந்து 200 ohmஸில் வச்சுருக்கிறேன். ப்ரோப் ரெண்டுத்தையுமே ஷார்ட் பண்ணுறேன். அப்போ எனக்கு டிஸ்பிளே ஆகுறது 0 அப்படிங்கிற வேல்யூ டிஸ்பிளே ஆகுது. இப்போ ரெட்டு டு ப்ளூ செக் பண்ணுறேன். ரெட்டு டு ப்ளூ செக் பண்ணும்போது 7.2 ohms அப்படின்னு சொல்லி காமிக்கிது. அதாவது இது வந்து ரன்னிங் வைண்டிங்கோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லோ டு ப்ளூ கனெக்ட் பண்ணுறேன். எல்லோ டு ப்ளூ கனெக்ட் பண்ணும்போது எனக்கு 11.5 அப்படிங்கிறது ஆவரேஜ் வேல்யூவாக கிடைக்கிது. இது ஸ்டார்டிங் வைண்டிங்கோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. இதை எப்படி ரன்னிங் வைண்டிங்கோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூன்னு சொல்கிறீங்க, ஸ்டார்டிங் வைண்டிங்கோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூஸ்ன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சிங்கிள் ஃபேஸ் சம்மர்சூல் மோட்டாரோட வைண்டிங்கோட டீட்டெயிலை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது என்ன டீட்டெயிலாக பார்க்குறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் ஃபேஸ் சம்மர்சூல் மோட்டார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 வைண்டிங் இருக்கும். ஒன்று வந்து ரன்னிங் வைண்டிங்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ஸ்டார்டிங் வைண்டிங்னு சொல்லுவாங்க. ரன்னிங் வைண்டிங்னு எதனால சொல்கிறாங்க, அதை வந்து அதுக்கு வேற ஒரு பேரும் இருக்குது. அது வந்து மெயின் வைண்டிங்னு சொல்லுவாங்க, இல்லை மெயின் காயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த ஸ்டார்டிங் வைண்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு 2 பேர் இருக்குது. ஒன்று ஸ்டார்டிங் வைண்டிங்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ஆக்சிலரி வைண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதை எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரன்னிங் வைண்டிங்கில் 2 டெர்மினல் இருக்கும். அந்த 2 டெர்மினலில் ஒரு டெர்மினலும் ஸ்டார்டிங் வைண்டிங்கில் உள்ள ஒரு டெர்மினலையும் காமன் பண்ணி பி அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வராங்க. அதாவது பினா ப்ளூ கலர் ஒயர் வந்துருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி எந்த ஒரு மேனுஃபேக்சரராக இருந்தாலுமே காமன் டெர்மினலில் ப்ளூ அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரன்னிங் வைண்டிங்கில் ஒரு டெர்மினல் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, அது வந்து ரெட் அப்படின்னு சொல்லி ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லோ அப்படிங்கிற டெர்மினல் வந்து ஸ்டார்டிங் வைண்டிங்லேருந்து வரக்கூடிய ஒரு டெர்மினல். இப்போ இந்த வைண்டிங்கோட டீட்டெயிலை பற்றி பார்க்கலாம். அதாவது ரன்னிங் வைண்டிங்களோட டீட்டெயில் என்ன அப்படின்னா, ரன்னிங் காயில் வந்து வைண்டிங் பண்ணும்போது அந்த காயிலோட கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேஜ் வந்து திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸ்டார்டிங் வைண்டிங்கை கம்பேர் பண்ணும்போது ரன்னிங் வைண்டிங்கோட திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். அது மாதிரி நம்பர் ஆஃப் டேன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாகவே சுற்றிருப்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த வைண்டிங்கில் இன்னொரு கேரக்டரும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வைண்டிங்கோட ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதுபோல் அதில் இண்டக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகிறது பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அதை வச்சும் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். இது ஒரு மோட்டாரில் வந்து மோட்டாரை ஓப்பன் பண்ணாமே ரன்னிங் வைண்டிங் எது ஸ்டார்டிங் வைண்டிங் எது அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறது மோட்டாரோட வைண்டிங் ரெசிஸ்டன்ஸை வச்சு தான் இதுதான் ரன்னிங் வைண்டிங், இதுதான் ஸ்டார்டிங் வைண்டிங் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் வைண்டிங்கோட டேட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ரன்னிங் வைண்டிங்கை கம்பேர் பண்ணும்போது ஸ்டார்டிங் வைண்டிங்கோட கேஜ் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். நம்பர் ஆஃப் டேன்ஸுங்கிறதும் ஓரளவு கம்மியாகவே இருக்கும். அப்போ இந்த வைண்டிங்கோட ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும், இண்டக்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். இதுதான் வந்து ஸ்டார்டிங் வைண்டிங் ரன்னிங் வைண்டிங் உள்ள டீட்டெயில். வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேஷனை பற்றி தான், அதாவது ஒரு சிங்கிள் ஃபேஸ் சம்மர்சூல் மோட்டாரோட வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேஷனை பற்றி தான் பார்க்குறோம். ஒரு வைண்டிங் நல்ல நிலைமையில இருந்துச்சு அப்படின்னா எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதாவது ஒரு வைண்டிங்கை செக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ரன்னிங் காயில செக் பண்ணுறோம் அப்படின்னா R to B கண்டினியூட்டி வைக்கணும் அப்படின்னு முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை செக் பண்ணும்போது 6.5 ohms அப்படின்னு சொல்லி ஸ்டேபிளாக உள்ள வேல்யூவை எடுத்துருக்கிறேன். அதே போல் ஸ்டார்டிங் வைண்டிங்கை செக் பண்ணுறேன். ஸ்டார்டிங் வைண்டிங்கில் ஸ்டேபிளான வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 12 ohms அப்படின்னு சொல்லி எனக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா R to Y அப்படிங்கிறத எவ்வளோ வேல்யூ வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணும்போது எனக்கு வந்து ஆவரேஜாக 18.5லேருந்து 17 வரையும் வேல்யூ வந்து காமிச்சிச்சு. அப்போ இந்த மோட்டாரோட வைண்டிங் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த மோட்டாரோட வைண்டிங் நல்லா இருக்குது. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ ஸ்டார்டிங் வைண்டிங்கை கம்பேர் பண்ணும்போது ரன்னிங் வைண்டிங்கோட வேல்யூ வந்து 50%லோ இல்லை 60% வேல்யூவில் இருக்குது. இன்கேஸ் எனக்கு 40%ஓ இல்லை 30% வேல்யூ தான் கிடைக்குது ஸ்டார்டிங் வைண்டிங்கை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னா, இன்கேஸ் எனக்கு 6.5 கிடைக்காம 3 கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா ரன்னிங் காயில் வந்து ஷார்ட் சர்க்யூட் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் காயில் வந்து எனக்கு வந்து ரன்னிங் காயில் வந்து 6.5 ohms காமிச்சிருக்கு, ஸ்டார்டிங் காயில் வந்து 9 ohms தான் காமிக்குது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு அடித்து சொல்லலாம் வைண்டிங் வந்து ஸ்டார்டிங் காயில் வந்து ஷார்ட் சர்க்யூட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த மோட்டாரோட வைண்டிங்கை இப்படி தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். அதாவது ரன்னிங் வைண்டிங்கோட வேல்யூவும் ஸ்டார்டிங் வைண்டிங்கோட வேல்யூவும் ஆட் பண்ணணும் அப்படின்னா தான் ரன்னிங் வைண்டிங் ப்ளஸ் ஸ்டார்டிங் வைண்டிங்கோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை எனக்கு காமிக்கணும்.
அதே போல் ஒரு வைண்டிங் வந்து ரன்னிங் வைண்டிங் ஷார்ட் சர்க்யூட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம சொல்லியிருந்தோம். இன்கேஸ் வந்து ஸ்டார்டிங் வைண்டிங்கை கம்பேர் பண்ணும்போது 30% இந்த ரேஞ்ச் வேல்யூலலாம் காமிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வைண்டிங் வந்து ஷார்ட் சர்க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து ரன்னிங் வைண்டிங் வந்து எனக்கு காமிச்சிருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 ohms காமிச்சிச்சு. அதே போல் ஸ்டார்டிங் வைண்டிங் பார்த்தீங்கன்னா 12 ohms காமிச்சிச்சு. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது 16 ohms வருது. பட் ஆனால் என்னென்னா ஸ்டார்டிங் காயில் கம்பேர் பண்ணும்போது ரன்னிங் காயில் வந்து எனக்கு 30%லேருந்து 40% தான் வருது. அப்படிங்கும்போது இந்த வைண்டிங் வந்து ரன்னிங் வைண்டிங் வந்து ஷார்ட் சர்க்யூட் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஸ்டார்டிங் காயில் வந்து ஃபால்ட் அப்படிங்கிறத எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா, எனக்கு ரன்னிங் வைண்டிங் வந்து 6.5 ohms டிஸ்பிளே பண்ணியிருக்கு. ஸ்டார்டிங் வைண்டிங் வந்து 9 ohms தான் டிஸ்பிளே பண்ணியிருக்கு. அதாவது என்னென்னா 50% வேல்யூவோட ரொம்ப கம்மியாக இருக்குது எனக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு வந்து ஸ்டார்டிங் காயில் வந்து ப்ராப்ளம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணலாம். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 50%லேருந்து 40% டிஃப்ரென்ஸ்னாலும் இருக்கணும். இல்லை இதோட அதிகமாக போகுது, அதோட அது கம்மியாக வருது அப்படிங்கிற பட்சத்தில் வைண்டிங் ஃபால்ட்டுங்கிறத கண்டிப்பாக அடித்து சொல்ல முடியும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ரன்னிங் வைண்டிங் வந்து ஓப்பன் சர்க்யூட் ஃபால்ட்டாக இருக்குது. அதாவது என்னென்னா R2B வைக்கும்போது எனக்கு எந்த வேல்யூமே டிஸ்பிளே பண்ணலை. அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டார்டிங் காயில் செக் பண்ணுறேன். ஸ்டார்டிங் காயில் செக் பண்ணும்போது 12 ohms காமிக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் ரன்னிங் வைண்டிங் வந்து 0 ohms காமிச்சதுனால ரன்னிங் வைண்டிங் வந்து ஓப்பன் சர்க்யூட் அப்படின்னு சொல்கிறோம். இன்கேஸ் வந்து Y2B வைக்கும்போது Y வந்து எனக்கு 0 ohms காமிச்சு, R2B வைக்கும்போது 6.5 ohms காமிச்சிருந்ததுன்னா ஸ்டார்டிங் காயில் வந்து ஓப்பன் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவோம். இது போல தான் நம்ம வைண்டிங்